அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகாரம் செய்ததை தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய உத்தரவிடக் கோரி ராம்குமார் ஆதித்தன் மற்றும் KC சுரேன் பழனிசாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சியில் தொண்டர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் பதவிக்கு போட்டியிடுவதை தடுக்கும் வண்ணம் கட்சியின் சட்ட விதிகளுக்கு முரணாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடந்த பொதுக்குழுவில் திருத்தப்பட்டதை எதிர்த்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவை உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வழக்கு நிலுவையில் இருக்கும் போது தேர்தல் ஆணையம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு கட்டுப்பட்டது என்ற நிபந்தனையுடன் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலராக அங்கீகாரம் செய்தது. அது மட்டுமின்றி கட்சி விதிகளில் திருத்தங்களையும் அங்கீகாரம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும், இந்த சூழ்நிலையில் கட்சியின் எதிர்காலம் மற்றும் தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கும் வண்ணம் தேர்தல் ஆணையம் தனது திருத்தப்பட்ட கட்சி விதிகளில் பொதுக்குழு மாற்றங்களை செய்ததையும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் மனுக்கள் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுக்களின் அடிப்படையில் மனுக்கள் குறித்து நேரில் விளக்கம் அளிக்கவும் வழக்கு ஆவணங்களை அளிக்கவும் அதன் உரிய முடிவு எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் R. சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி குமரப்பன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே இதே போல் வழக்கில் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இது வெறும் விளம்பரத்திற்காக தொடரப்பட்ட வழக்கு என்று கூறி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் ராம்குமார் ஆதித்தன் மற்றும் KC பழனிசாமி உள்ளிட்டோர் தொடர்ந்த இந்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.